العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களது ஃபிக்ஹ் வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வகுப்பில் நாம் நோன்பு என்றால் என்ன, அதன் சட்டம் யாது, அந்த நோன்பை இரண்டு விடயங்களை கொண்டு தீர்மானிக்கலாம். ஒன்று பிறை காண்பதன் மூலமாகவும், இரண்டாவது அந்த மாதத்தை 30 ஷாபான் மாதத்தை 30 நிறைவு செய்வதன் மூலமாகவும் நோன்பை தீர்மானிக்கலாம். அந்த நோன்பை தீர்மானிப்பதில் ஒரு நாட்டில் கண்ட பிறையை வைத்து எல்லா நாட்டில் உள்ளவர்களும் பின்பற்ற வேண்டுமா, அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கும் பிறை பார்க்க வேண்டுமா என்ற அந்த சட்டங்களை நாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்று எங்களது இந்த வகுப்பிலே அந்த பிறையை காணக்கூடியவர், அந்த பிறையை கண்டவர், அவருடைய செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த பிறையை கண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். ஒருவர் நோன்பு மாத பிறையை கண்டதாக ஒருவர் சொன்னால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஷவ்வால் மாத பிறையை ஒருவர் கண்டதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் ரமலான் மாத பிறையை ஒருவர் கண்டதாக சொன்னாலும் நோன்பு பிடிப்பது மற்றவர்களுக்கு கடமை. ஷவ்வால் அதாவது பெருநாளைக்குரிய பிறையை கண்டதாக 2 பேர்கள் சொல்ல வேண்டும். எனவே நோன்பை பிடிப்பதற்கு ஒரு சாட்சி தேவை, நோன்பை விடுவதற்கு 2 சாட்சிகள் தேவை. நோன்பை பிடிப்பதற்கு ஒரு சாட்சிகள் தேவை, நோன்பை விடுவதற்கு 2 சாட்சிகள் தேவை. அந்த அடிப்படையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2342 2342. அதில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் பிறை பார்த்தார்கள், நானும் பிறையை கண்டேன். நான் கண்டதன் பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபி அவர்களே, நான் பிறையை கண்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து மக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸிலே கிராமவாசி ஒருவர் வந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், நபி அவர்களே, நான் நோன்புக்குரிய பிறையை கண்டுவிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நீ சாட்சி கூறுவீரா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி ஆம் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், பிலாலே, நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், மக்கள் நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2340. இந்த 2 ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கின்றோம்,
ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிறை கண்ட செய்தியை சொன்ன பொழுது நபி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது இரண்டாவது ஹதீஸை நாம் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகின்றோம். ஒரு கிராமவாசி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபி அவர்களே, நான் பிறையை, நோன்புக்குரிய பிறையை கண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீர் ஏற்றுக்கொண்டதாக சாட்சி கூறுவீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அழைத்து, மக்கள் நாளைக்கு நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கின்றோம், நபி அவர்களிடத்தில் நோன்புக்குரிய பிறையை கண்டதாக வந்து சொன்னவர்கள் தனித்தனி நபர், ஒருவர் தான் வந்து சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நோன்பை தீர்மானிப்பதற்கு பிறை கண்டதாக ஒருவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நோன்பின் பிறையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சாட்சி போதும் என்பதுதான் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. மேலே கூறப்பட்ட அந்த இரண்டு ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்களாக இருந்தாலும் ஒன்று மற்றொன்றுக்கு என்ன உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது அல்லாமல் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லுவார்கள். அவ்வாறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அதிகாலையில் பாங்கு சொன்னால், ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொல்லும் வரைக்கு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1092. இந்த ஹதீஸில் நாம் என்ன விளங்குகின்றோம் என்று சொன்னால், ஒருவர் பாங்கு சொல்வதை கேட்டு நாம் நோன்பு பிடிக்கின்றோம். இன்னும் ஒருவர் பாங்கு சொல்வதை கேட்டு நோன்பு பிடிப்பதை நாம் நிறுத்திக் கொள்கின்றோம், அதை உண்ணல் பருகலை நிறுத்திக் கொள்கின்றோம். எனவே நோன்பு பிடிப்பதற்கு பிறை கண்டதாக ஒரு சாட்சி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் நோன்பை விடுவதற்கு ஷவ்வால் பிறையை கண்டதாக சொல்வதாக இருந்தால் இரண்டு சாட்சிகள் தேவை. ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இரண்டு சாட்சிகள் தேவை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன் ஷஹித ஷாஹிதானி ஃபஸூமு வஅஃப்திரு. நசாஇ என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஹதீஸ் இலக்கம் 2116. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டு பேர்கள் சாட்சி கூறினால் பிறை கண்டதாக நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நோன்பை விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அறிஞர்கள் இந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து, நோன்பு பிறையாக இருந்தால் ஒரு சாட்சி போதும், பெருநாள் பிறையாக இருந்தால், ஷவ்வால் மாதத்தின் பிறையாக இருந்தால் இரண்டு பேர்கள் சாட்சி சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நாம் முடிவுக்கு வருவோம், நோன்பு பிறைக்கு ஒருவர் சாட்சி சொன்னால் போதும், ஷவ்வால் பிறை, பெருநாள் பிறைக்கு இரண்டு பேர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக. இப்ப இதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், சிலர் சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதத்தில் ஒரு பெண் பிறையை கண்டு நான் பிறை கண்டேன் என்று ஒரு பெண் சொன்னால் அந்த பெண்ணுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலாமா முடியாதா, ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தேவையில்லையா என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதில் சிலர் சொல்லுகின்றார்கள், பெண் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பிறை பார்த்ததாக சொன்னவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள், பெண்கள் இல்லை. எனவே பெண்கள் பிறை பார்த்ததாக சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். எனவே நாம் பெண்களின் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவ்வாறு சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு பதிலை சொல்லலாம். என்ன பதில் சொல்லலாம்? நோன்புக்கு பிறை கண்டதாக சொல்வது ஒரு மார்க்கத்தில் ஒரு செய்தியை அந்த பெண் நமக்கு சொல்லித் தருகிறார். எதை போன்று என்று சொன்னால், ஹதீஸ் கலையிலே ஒரு ஹதீஸை ஒரு பெண் அறிவித்தால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, ஹதீஸ் கலையில் ஹதீஸை பெண்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பெண் ஒரு ஹதீஸை மார்க்க செய்தியை சொன்னால், அறிவிப்பில் ஹதீஸ் கலையில் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்று பிறை கண்டதாக சொல்வதும் ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்ற காரணத்தினால் பெண் கண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு பதிலை கூறுகின்றோம். எனவே ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, நோன்பு பிடிப்பதற்கு பிறை கண்டதாக ஒருவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நோன்பை விடுவதற்கு, பெருநாள் கொண்டாடுவதற்கு பிறை பார்த்ததாக 2 சாட்சிகள் சொல்ல வேண்டும். அது ஒன்று ஆணாக ஒன்று பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, 2 சாட்சிகள் தேவை. இதுதான் இந்த சாட்சி சம்பந்தப்பட்ட செய்தி. அடுத்ததாக 2வது தலைப்புக்கு நாம் வருவோம். இந்த நோன்பு யாருக்கு கடமை? நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்ன? நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அதில் முதலாவது நிபந்தனை முஸ்லிமாக இருக்க வேண்டும். நோன்பு பிடிக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருந்தால்தான் அவருடைய வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்து காஃபிராக இருக்கக்கூடாது என்பது தெளிவாகிறது. இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். எனவே சிறு பருவ வயதை அடையாத பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது. நோன்பு கடமை கிடையாது. எனவே இந்த பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு 3 அம்சங்கள் இருக்கிறது. ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்வதற்கு 3 விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், 15 வயதை பூரணமாகிவிட்டால், 15 வயது பூரணமாகிவிட்டால் அவர் பருவ வயதை அடைந்தவராக, பெரிய ஆள் என்ற சட்டத்துக்கு அவர் வந்து விடுவார். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 1868. அந்த ஹதீஸிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உஹது யுத்தத்தின் போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நானும் உஹது யுத்தத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு 14 வயதாக இருந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். யுத்தத்துக்குள் எடுக்கவில்லை, யுத்தம் செய்வதற்கு அவரை எடுக்கவில்லை. பின்பு ஹந்தக் யுத்தம், அகழி யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நானும் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயது 15 இருந்தது.
நபி அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள், பருவ வயதை அடைவதற்கு ஆக கூடுதலான வயது 15. எனவே 15 வயதை அடைந்து விட்டால் அவர் பருவ வயதை அடைந்து விட்டார், அவர் பெரியவராகிவிட்டார் என்ற அர்த்தத்தில் ஆகிவிடுகிறார். இந்த 15 வயதை வைத்தும் நாம் தீர்மானிக்கலாம். இரண்டாவது விடயம், மறைவான இடங்களில் ரோமங்கள் முடிகள் முளைப்பதன் மூலமாகவும் நாம் பெரிய மனிதராகிவிட்டார் என்று தீர்மானிக்கலாம். மூன்றாவது விடயம், அதாவது இந்திரியம் வெளியாகுவதன் மூலமாகவும் பெரிய மனிதராகிவிட்டார் என்று நாம் தீர்மானிக்கலாம். இது ஆண்கள் பெண்கள் இரு தரப்பினர்களுக்கும் பொதுவானது. நான்காவது அம்சம் இருக்கிறது, அது பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. மாதவிடாய் ஏற்பட்டாலும் அந்த பிள்ளை பெரிய வயதை அடைந்து விட்டார் என்பதற்குரிய அடையாளமாகும். எனவே இரண்டாவது நிபந்தனை, நோன்பு கடமையாகுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் 3 காரியங்களில் ஒன்று நடைபெற்றிருந்தால் அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் என்று தீர்மானிக்கலாம். பெண் பிள்ளையாக இருந்தால் 4 விடயங்களில் ஒன்று நடைபெற்றிருந்தால் பெரிய வயதை அடைந்ததாக நாம் தீர்மானிக்கலாம். எனவே இந்த பருவ வயதை அடைந்தவர்களுக்கு தான் நோன்பு கடமை, அது அல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் புத்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது. பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை கிடையாது. காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 4398. 4398. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸத்தின், 3 பேர்களுக்கு குற்றங்கள் பதியப்பட மாட்டாது. 3 பேர்களுக்கு குற்றங்கள் பதியப்பட மாட்டாது. அதில் ஒருவர் யாரு? அந்நாயிமு ஹத்தா யஸ்தைகிர், தூங்கக்கூடியவர், அவர் தூக்கத்திலிருந்து எழும்பும் வரைக்கு, தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரைக்கு. எனவே மனிதன் தூக்கத்திலே காணக்கூடிய கனவுகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அது சொல்ல முடியாத தண்டனைகளாக இருக்கும். எனவே நாம் தூக்கத்திலே காணக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை வழங்க மாட்டான். தூக்கத்தில் இருந்து கொண்டு ஒருவர் என்ன செய்தாரு? இன்னொரு ஆளுக்கு ஏசுறாரு, திட்டுறாரு, அவருக்கு குற்றம் பதியப்பட மாட்டாது. காரணம் என்ன? அவர் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, அவரை அவர் மறந்து விட்டார். இரண்டாவது நபர் யார் என்று சொன்னார், வானி ஸகீரி ஹத்தா யப்லுக, சிறிய பிள்ளை பருவ வயதை அடையும் வரைக்கு அந்த பிள்ளை அறியாமல் செய்யக்கூடிய அந்த குற்றங்களுக்கு தண்டனை கிடையாது, தண்டனை கிடையாது. இது இரண்டாவது. மூன்றாவது, வானில் மஜ்னூனி ஹத்தா யுஃபீக, பைத்தியக்காரன் அவனுடைய பைத்தியம் தெளிவாகும் வரைக்கு அவனுக்கும் குற்றம் எழுதப்பட மாட்டாது. எனவே பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை கிடையாது. பைத்தியக்காரன் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு குற்றங்களையும் அல்லாஹ் பதிய மாட்டான். காரணம், அவனிடத்தில் புத்தி கிடையாது. எனவே மூன்றாவது நிபந்தனை, நோன்பு கடமையாகுவதற்குரிய மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், புத்தி உடையவராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அல் காதிர், அல் காதிர், நோன்பு பிடிப்பதற்கு சக்தியுடையவராக இருக்க வேண்டும். அவரிடத்திலே பலம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும் நோன்பு பிடிப்பதற்கு. அப்படி என்று சொன்னால், நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள், நோன்பு பிடிக்க முடியாதவர்கள்
அவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அவர் வேறொரு நாளைக்கு நோன்பை வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே நோன்பு பிடிப்பதற்கு 4வது நிபந்தனை, அவருக்கு சக்தி இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது 2 வகையாக நாம் அவர்களை பிரிக்கலாம். ஒன்று, இடையில் ஏற்பட்ட ஒரு பலவீனம், சக்திக்கு எதிர் சொல்ல பலவீனம். அந்த பலவீனம் இடையில் ஏற்பட்டது, ஆனால் நீங்கிவிடும். இன்னும் ஒன்று இருக்கிறது, நிரந்தரமான பலவீனம், நீங்கவே முடியாத ஒரு பலவீனம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு நோய் இருக்கிறது, கேன்சர் நோய். இது நீங்காத ஒரு நோயாக இருக்கிறது. எனவே இது ஒரு முடியாமை, இயலாமை. இவருக்கு நோன்பு கடமையா என்று கேட்டால் கடமை கிடையாது. இன்னும் ஒன்று இருக்கிறது, இடைக்காலத்துக்கு மாத்திரம் முடியாமல் போவது. அதில் ஒன்றுதான் என்ன, சிறிய சிறிய நோய்கள். அதே போன்று பிரயாணம். இந்த காரணங்களுக்காக வேண்டி அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாமல் போகலாம். அப்படிப்பட்டவர்கள், இடைக்காலத்துக்கு அந்த இடையூறு ஏற்பட்டவர்கள், பின்பு அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். நிரந்தரமாக நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். அதுல ஒன்று, வயோதிபம் அடைந்த ஆண் பெண். வயோதிபம் அடைந்த, முதிய வயதை அடைந்த ஆண் பெண்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது. அதே போன்று நிரந்தர நோயில் மாட்டிக்கொண்டவர்கள், இவர்களுக்கும் என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. எனவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் ஒரு நாளைக்கு, ஒரு நோன்புக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட வேண்டும். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு நோன்பு பிடித்த நன்மை என்ன செய்யும், கிடைக்கும். எனவே நாம் 4வது நிபந்தனை சொன்னோம், சக்தி உடையவராக இருக்க வேண்டும். நோன்பு பிடிப்பதற்கு அவரிடத்தில் சக்தி இருக்க வேண்டும். எனவே அதனை நாம் 2 வகையாக பிரித்தோம். ஒன்றில் இடைக்காலத்துக்கு முடியாதவராக மாறிவிடுவார். பிரயாணம், சில நோய்கள், நோய் நீங்கினால் அவருக்கு அதனை பிடிக்கலாம். பிரயாணத்திலிருந்து திரும்பிவிட்டால் அதனை அவருக்கு பிடிக்கலாம். இது ஒன்று. 2வது விடயம், நீங்காத முடியாமை நோய். அவர் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால், வயோதிப முதிய வயதை அடைந்த ஆண் பெண் அல்லது நிரந்தர நோயாளி, இவர்கள் நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் அவர்களுக்கு நோன்பு நோற்ற நன்மை என்ன செய்யும், கிடைக்கும். எனவே இந்த உணவை, ஒரு ஏழைக்கு வழங்கக்கூடிய இந்த உணவை நாம் எவ்வாறு கொடுப்பது என்று கேட்டால், 2 விதமாக அதனை நாம் கொடுக்கலாம். அதில் ஒன்று, அந்த உணவை சமைத்து ஏழையை கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிட கொடுத்தால் அவருக்கு உணவு கொடுத்ததாக அது மாறிவிடும். அல்லது ஒரு நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய உணவை நாம் அவருக்கு கொடுத்து, அதாவது சமைக்காமல் அவருக்கு கொடுத்து, அவர் சமைத்தும் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே ஏழைக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை 2 விதமாக கொடுக்கலாம். நாம் சமைத்தும் கொடுக்கலாம், சமைக்காமல் தேவைப்படக்கூடிய சாமான்களை அவரிடத்தில் கொடுத்து சமைத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்றும் என்ன செய்யலாம், சொல்லலாம். எனவே இந்த நோன்பு பிடிக்க சக்தியற்றவர்கள், நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு உணவு வழங்க வேண்டும். எனவே இவ்வாறு உணவு கொடுக்கக்கூடியவர்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோன்புக்கும் கொடுக்க வேண்டுமா, அல்லது எல்லா நோன்பும் முடிந்ததன் பின்னால் கடைசியாக 30 ஏழைகளை கூப்பிட்டு அவர் உணவு கொடுத்தால் போதுமா என்று கேட்டால், அவருக்கு இரண்டில் ஒன்றை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏழைக்கு உணவு கொடுக்கவும் முடியும், அல்லது இறுதி நாளில் 30வது நாளில் கடைசி நாளில் 30 ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு உணவளிக்கவும் முடியும். இந்த இரண்டில் விரும்பியதை அவர் செய்து கொள்வார். காரணம் என்ன? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயோதிப வயதை அடைந்து மிகவும் வயதடைந்ததன் பின்னால் அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடைசியாக நோன்பின் கடைசியில் 30 ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு உணவளித்தார்கள் என்ற செய்தி தாரகுத்னி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சரி என்று கூறுகின்றார்கள். எனவே நோன்பு பிடிக்க முடியாதவர்கள், நிரந்தர நோய் காரணமாக அல்லது வயோதிப பருவத்தை அடைந்து அதன் மூலமாக நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு போட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொடுக்கவும் முடியும், அல்லது சேர்த்து 30 நாளைக்கு இறுதி நாளில் 30 ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடவும் முடியும். ஆனால் ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி? ரமலான் மாதம் வருகிறது, அதற்கு முன்னால் ஷாபான் மாதத்தில் 30 நோன்புகளுக்கும் சேர்த்து ஒருவர் எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்று நிச்சயமாக தெரியும், நிரந்தர நோயாளி, அவர் ரமலான் மாதத்துக்கு முன்பே அந்த உணவை கொடுத்து விட முடியுமா என்று கேட்டால் கொடுத்து விட முடியாது. ஏன்? அவ்வாறு நாம் அந்த உணவை முற்படுத்துவதன் மூலமாக நோன்பை முற்படுத்தியதாக மாறிவிடும். எனவே ரமலான் மாதத்து நோன்பை முற்படுத்தி எங்களுக்கு பிடிக்க முடியாது. அதே போன்று அதற்கு பகரமாக வழங்கக்கூடிய அந்த உணவையும் நாம் முற்படுத்தி கொடுக்க முடியாது. எனவே நோன்புடைய மாதத்தில் தான் அது கொடுக்கப்பட வேண்டும். ஆரம்ப நோம்பிலும் கொடுக்கலாம், அல்லது கடைசி நோம்பிலும் என்ன செய்யலாம், சேர்த்து 30 ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனால் நோன்புக்கு முன்பே அதனை கொடுத்து விட முடியாது. காரணம், அவ்வாறு கொடுத்தால் நோன்பை முற்படுத்தியதாக அது கணக்கிடப்படும். இது 4வது நிபந்தனை நாம் பார்த்தோம். 5வது நிபந்தனை, நோன்பு பிடிப்பதற்குரிய 5வது நிபந்தனை என்னவென்று பார்த்தால், ஐயக்கூன முகீமன், அவர் ஊர்வாசியாக இருக்க வேண்டும். ஊர்வாசியாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் பிரயாணியாக இருக்கக்கூடாது. ஊரில் இருக்கக்கூடியவருக்கு நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை. பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் நோன்பு பிடிப்பது கடமை கிடையாது. ஏன்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் வேறொரு நாளையில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் ஊரில் இருக்கக்கூடியவருக்குத்தான் நோன்பு கடமை. பிரயாணத்தில் இருக்கக்கூடியவருக்கு நோன்பு கடமை கிடையாது. எனவே 5வது நிபந்தனை என்ன? அவர் ஊர்வாசியாக இருக்க வேண்டும். ஆனால் பிரயாணியாக இருந்தாலும் பின்பு அவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை அவர் நோற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு விடயத்துக்கு வருவோம். இவ்வாறு பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் நோன்பு நோட்பது சிறந்ததா அல்லது நோன்பை விடுவது சிறந்ததா? எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் நோன்பு நோட்பது சிறந்ததா, அதாவது பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் என்று சொன்னோம். எனவே பிடிப்பது சிறந்ததா அல்லது பிடிக்காமல் இருப்பது சிறந்ததா?
என்று கேட்டால் ஒரு குழுவினர்கள் சொல்லுகின்றார்கள், நோன்பாளி அதாவது பிரயாணி நோன்பு பிடிக்கவே கூடாது. லாஹிரியா என்று ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு பேர் என்ன? அந்த மக்கள் அந்த மதுஹபுக்கு பேர் லாஹிரியா என்று சொல்லக்கூடிய மதுஹப். அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் நோன்பு நோக்கவே கூடாது. ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுகின்றார்கள். என்ன ஆதாரம் என்று சொன்னால், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 1946 1946. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபரி. பிரயாணத்தில் நோன்பு நோட்பது நல்ல காரியங்களில் உள்ளது அல்ல. பிரயாணத்தில் இருந்து கொண்டு நோன்பு வைப்பது நல்ல காரியங்களில் நின்றும் உள்ளது அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், நல்ல காரியம் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னால் அதனுடைய எதிர்மறை என்ன? பாவமான காரியம். எனவே பிரயாணத்தில் நோன்பு நோக்க கூடாது என்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த கருத்து சரியா என்று கேட்டால் அந்த கருத்து என்ன? ஏற்றுக்கொள்ள முடியாத பலவீனமான கருத்தாக இருக்கிறது. ஏன் காரணம் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பயணத்திலே நபி அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள் ரமலான் காலத்திலே பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பிரயாணத்தில். இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் 1947. அந்த ஹதீஸிலே சஹாபாக்கள் பிரயாணத்தில் சிலர் நோன்பு பிடித்தார்கள், சிலர் நோன்பை விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட நோன்பு பிடித்தவர்கள் நோன்பை விட்டவர்களை குறை கூறவும் இல்லை, நோன்பை விட்டவர்கள் நோன்பு பிடித்தவர்களை குறை கூறவும் இல்லை என்ற செய்தி பதிவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கலாம் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அது அல்லாமல் புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ் 1943 அந்த ஹதீஸிலே ஹம்ஸத் இப்னு அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், நபி அவர்களே, நான் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ரமலான் மாதத்தை நான் அடைந்து கொள்வேன். நான் பிரயாணத்தில் ரமலான் மாதத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு பிரயாணம் இருக்கிறது. எனவே நான் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது என்ன செய்வது என்று அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷி'த ஃபஸும் வ இன் ஷி'த ஃபஅஃப்திர். விரும்பினால் நோன்பு வைத்துக்கொள், விரும்பினால் நோன்பை விட்டுவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலே ஹம்ஸத் இப்னு அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ரமலான் மாதத்தில் என்னுடைய பிரயாணம் இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? விரும்பினால் நோன்பு வைத்துக்கொள், விரும்பினால் நோன்பை விட்டுவிடு என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அதை விருப்பத்துக்குரிய காரியமாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்களே தவிர நோன்பு பிடிப்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் பிரயாணத்தில் இருப்பவர் நோன்பை விடலாம், நோன்பு பிடிக்கலாம். ஆனால் நோன்பை விட்டால் மறுபடி அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் வருவோம். எனவே இரண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் நோன்பை பிடிக்கலாம், நோன்பை விடலாம் என்ற இரண்டு அனுமதிகளும் இருக்கிறது. இந்த இரண்டில் எதை செய்வது மிக ஏற்றம், எதை செய்வது மிக ஏற்றமான காரியம் என்று நாம் பார்ப்போம். நோன்பை விடுவது ஏற்றமா அல்லது நோன்பை பிடிப்பது ஏற்றமா, சிறந்ததா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதில் நோன்பாளிக்கு, அதாவது மனிதனுக்கு இந்த இரண்டில்
எது இலகுவாக தென்படுகிறதோ அதை எடுத்து நடப்பார். எப்படி? மனிதனுக்கு நோன்பு பிடிப்பது இலகுவாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வார். நோன்பை விடுவதுதான் அவருக்கு இலகுவான காரியமாக இருந்தால் நோன்பை விட்டு விடுவார். ஏன்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. சூரத்து நிசா 29வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், உங்களது ஆத்மாக்களை, உங்களது உயிர்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் மிக அன்புடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே நோன்பு பிடிக்க முடியாது என்றிருந்தால் தங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே மனிதன் தீர்மானிக்க வேண்டும், இந்த இரண்டில் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு பிடிப்பது எனக்கு இலகுவாக இருக்குமா, நோன்பை விடுவது எனக்கு இலகுவாக இருக்குமா என்று தீர்மானித்து அவர் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி ஒன்று வரும், நோன்பு பிடிப்பதும் நோன்பை விடுவதும் என்ன சமநிலையான காரியம், அவருக்கு பிரச்சனை கிடையாது என்று இருந்தால் எதை முற்படுத்துவது? அவருக்கு நோன்பு பிடிப்பதும் சரி, பிடிக்காமல் இருப்பதும் சரி என்று அவர் முடிவு செய்தால் அப்பொழுது நோன்பை பிடிப்பதுதான் ரொம்ப சிறந்தது. எப்படி? இரண்டில் எதை செய்தாலும் அவர் பரவாயில்லை என்று கருதினால் அவர் நோன்பை பிடிப்பதுதான் என்ன மிகச் சிறந்தது. அதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன. நோன்பை பிடிப்பதுதான் சிறந்தது என்று சொல்வதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன, 4 விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரம் என்ன? புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் 19:45. அதில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அன்றைய தினம் எப்படிப்பட்ட தினமாக இருந்தது என்று சொன்னால், மிக மிக கடுமையான சூடாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூட்டின் அகோரத்தின் காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய தலை மீது கைகளை வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். எங்களில் யாரும் நோன்பு வைத்தவர்களாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய சஹாபியையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் நோன்பை விட்டிருந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன விளங்குகின்றோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எனவே எது இலகு என்று பார்க்கின்ற பொழுது, இரண்டில் எதை செய்தாலும் பரவாயில்லை என்று நமக்கு தென்பட்டால் நோன்பை பிடிப்பது தான் சிறந்தது. காரணம், நபி அவர்கள் பிரயாணத்தில் நோன்பை பிடித்திருக்கின்றார்கள், ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன என்று சொன்னால், நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒரு காரியம். அந்த கடமை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். எனவே தன் மீது உள்ள கடமையை அவசரமாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். எனவே பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு பிடிப்பதும் பிடிக்காமல் இருப்பதும் சமம் என்று அவர் கருதினால், தன் மீது உள்ள கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அவர் அவசரப்பட்டு நோன்பை பிடிக்க வேண்டும். அது இரண்டாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன? நோன்பு பிடிப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமை. அந்த கடமை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். எனவே கடமையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் அவர் தன் மீதுள்ள பொறுப்பை அவசரமாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் தனக்கு 2 விடயங்கள் கொடுக்கப்பட்டு அதில் விரும்பியதை செய்ய என்று அவருக்கு சொல்லப்பட்டால் அவர் மிக இலகுவானதை எடுத்துக்கொள்வார். அந்த அடிப்படையில் நோன்பை அவர் தெரிவு செய்வார்.
நான்காவது விடயம் என்னவென்று சொன்னால், பிரயாணத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்வதற்குரிய காரணம், அதாவது ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அந்த காலத்துக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. ரமலான் காலத்துக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஏனைய காலங்களில் அந்த சிறப்பம்சம் கிடையாது. எனவே ஒருவர் கலாவான நோன்பை வேறு நாட்களில் நோற்றால் அந்த ஃபர்லான நோன்பை நோற்ற நன்மை கிடைக்கும். ஆனால் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அவருக்கு கிடைக்க மாட்டாது. உதாரணத்துக்கு, அவர் ரமலானிலே விடுபட்ட நோன்பை அவர் ஷவ்வாலில் அவர் பிடிக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். இப்ப அவர் உம்ராவுக்கு செல்கிறார். எனவே அவருக்கு ரமலான் மாதத்தில் உம்ரா செய்த அந்த நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. பொதுவான நன்மை தான் கிடைக்கும். ரமலான் மாதத்தில் ஒரு உம்ரா செய்தால் ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும். அதே போன்று ரமலான் மாதத்திலே நன்மைகள் அதிகமாக வழங்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலும் அவர் நோன்பை விடலாம், நோன்பை பிடிக்கலாம், எதை செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவர் நோன்பு பிடிப்பதைத்தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரயாணத்தில் நாம் சொன்ன இந்த 4 காரியங்களுக்காக வேண்டியும் 4 விடயங்களுக்காக வேண்டியும் நோன்பை பிடிப்பதுதான் மிக சிறந்தது அவருக்கு. அடுத்ததாக நாம் வருவோம். நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. பிரயாணத்தில் நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது, மிக கஷ்டமாக இருக்கிறது. சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். இல்லை, நான் உடவே மாட்டேன் என்று கொண்டே இருப்பார்கள். அதே போன்று பிரயாணி நோன்பு அவருக்கு மிக கஷ்டமாக இருந்தால் அவர் நோன்பை விடுவதுதான் மிக மிக சிறந்தது. ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், ஆதாரம் இருக்கிறது. முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 1114 1114. அந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். அந்த பிரயாணத்தில் நபி அவர்கள் நோன்புடன் பிரயாணம் செய்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கின்றார்கள், நோன்பாளியாக பிரயாணம் செய்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்களிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, நபி அவர்களே, மக்களுக்கு நோன்பு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது மக்களுக்கு நோன்பு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு கஷ்டமான சூழலில் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நோன்பை விடாமல் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்துக்கு தண்ணீரை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அதனை அப்படியே என்ன செய்தார்கள், கையில் எடுத்து உயர்த்தி மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அதனை குடித்தார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதனை குடித்தார்கள். பின்பு மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தது போன்று நோன்பை திறந்தார்கள். இது எப்பொழுது நடக்கிறது? அசருக்கு பின்னால். நோன்பு திறப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. அந்த கட்டத்திலும் முடியாத கட்டமாக இருந்தால் நோன்பை விடலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எனவே மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அதிகமானவர்கள் நபி அவர்கள் நோன்பு திறந்ததை பார்த்து அவர்களும் நோன்பு திறந்தார்கள். ஆனால் சிலர் என்ன செய்யவில்லை? நோன்பை விடவில்லை. ஏன்? கொஞ்சம் நேரம் தானே இருக்கிறது, விட்டா நஷ்டமா இல்லையா? எனவே கொஞ்சம் பேர் என்ன செய்யவில்லை? நோன்பை விடவில்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலாஇகல் உஸாத்து உலாஇகல் உஸாத், அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்ற கட்டத்தை உணர்ந்தவுடன் நபி அவர்கள் நோன்பை திறந்திருக்கின்றார்கள். அதை பார்த்து அதிகமான சஹாபாக்களும் நோன்பு திறந்திருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் அசரு தொழுகைக்கு பின்னால் எங்கடாக்கள் சொல்லுவாங்க, என்ன அப்படியே புள்ள கஷ்டப்படும், புள்ள ரொம்ப கஷ்டப்படும், நோன்பை பிடித்து கொண்டு அசரு பிந்தினாலும் உம்மா வாப்பா என்ன சொல்லுவாங்க, தாய் தந்தையர்கள், இல்ல அப்படியே இருந்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம், 10 நிமிஷம் 20 நிமிடம் என்று அந்த பிள்ளையை போட்டு என்ன செய்வார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னால் நோன்பு திறந்திருக்கின்றார்கள். அப்படி மிக கஷ்டமான சூழலாக இருந்தும் நோன்பை திறக்காமல் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், உலாஇகல் உஸாத், உலாஇகல் உஸாத், அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற பொழுதும் நோன்புடன் இருந்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலுக்கு மாற்றம் செய்தார்கள். ஏன், நபி அவர்கள் நோன்பு திறந்திருக்கின்றார்கள், அவர்கள் நோன்பு திறக்காமல் இருந்திருக்கின்றார்கள். எனவே நோன்பு மிகவும் கஷ்டம் என்று நாம் கருதினால், நாம் கஷ்டத்தை உணர்ந்தால் என்ன செய்ய வேண்டும், நோன்பை விடுவதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே 5வது நிபந்தனை நாம் பார்த்தோம், என்ன, ஊர்வாசியாக இருக்க வேண்டும். நோன்பு பிடிக்கக்கூடியவர் ஊர்வாசியாக இருக்க வேண்டும். பிரயாணியாக இருக்கக்கூடியவர் விரும்பினால் நோன்பு பிடிக்கலாம், விரும்பினால் நோன்பை விடலாம். ஆனால் அவர் இரண்டிலும் எதை செய்தாலும் பரவாயில்லை என்று கருதுகின்ற பொழுது நோன்பை பிடிப்பதுதான் அவருக்கு சிறந்தது. அதற்கான 4 விடயங்களை நாம் சொன்னோம். அதே போன்று பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு பிடித்துக் கொண்டிருப்பது மிக கஷ்டமாக இருந்தால் நோன்பை விடுவதுதான் சிறந்தது. அவ்வாறு விடாவிட்டால் குற்றம் என்பதையும் பாவி என்பதையும் நாம் பார்த்தோம். 6வது நிபந்தனை, நோன்பு கடமையாகுவதற்குரிய 6வது நிபந்தனை என்னவென்று சொன்னால், நோன்பை தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அவர் நீங்கி இருக்க வேண்டும். இது பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நிபந்தனை. என்னது, நோன்பை தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அவர் நீங்கி இருக்க வேண்டும். எனவே அந்த காரியம் மாதவிடாய், பிரவசத்தீட்டாக இருந்தால் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க முடியாது. எனவே நோன்பை தடுக்கக்கூடிய காரியம் அவர்களுக்கு ஏற்பட்டால் நோன்பு அவர்களுக்கு கடமை கிடையாது, பின்பு கலா செய்ய வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 304. அந்த ஹதீஸிலே, அதாவது பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் என்ன, நாகிசாத்து அக்லின் வதீனின், புத்தி குறைந்தவர்கள், மார்க்கத்தில் குறைந்தவர்கள் என்று சொன்ன பொழுது பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு எங்கள்ல என்ன குறைபாடு இருக்கிறது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் தொழாமல் இருக்கின்றீர்களா இல்லையா என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு, அதுதான் மார்க்கத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு என்று சொன்னார்கள். எனவே நோன்பை தடுக்கக்கூடிய காரியம் ஏற்பட்டாலும் நோன்பு கடமை கிடையாது. ஆனால் அந்த நோன்பை பின்பு என்ன செய்ய வேண்டும், கலா செய்ய வேண்டும். இது 6வது நிபந்தனை. அடுத்ததாக நாம் வருவோம், பால் கொடுக்கக்கூடிய தாய், கர்ப்பிணி தாய், இந்த 2 பேர்களுடைய நிலைமை என்ன? பால் கொடுக்கக்கூடிய தாய், பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயும், பிள்ளை வயிற்றிலே இருக்கக்கூடிய தாயும், கர்ப்பிணி தாயும், இந்த 2 பேர்களும் நோன்பை விடலாமா, நோன்பை விட்டு மறுபடி நோன்பு பிடிக்கலாமா, நோன்பு மாத்திரம் பிடித்தால் போதுமா, அல்லது ஏதாவது அவர்கள் குற்ற பரிகாரங்கள் கொடுக்க வேண்டுமா என்ற செய்தியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடன் மிகவும் இரக்கமாக இருக்கின்றான். எனவே பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருந்தால் அவர் நோன்பு நோற்ற நிலைமையில் உண்ணாமல் பருகாமல் இருப்பார். அந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளைக்குரிய பால் குறைந்துவிடும்.
எனவே அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் சலுகை வழங்கி இருக்கின்றான். அதே போன்று கருவில், அதாவது வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய், அந்த தாயுடைய உணவுதான் பிள்ளைக்கும் உணவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணும் என்ன செய்யலாம்? நோன்பை விட்டுவிட்டு மறுபடி பின்பு கலா செய்யலாம். இது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளாக இருக்கிறது. எனவே இப்பொழுது பால் கொடுக்கக்கூடிய தாயும் பிள்ளையை சுமந்திருக்கக்கூடிய தாயும் கர்ப்பிணி தாயும் நோன்பை விட்டால் அவர்கள் என்ன செய்வது என்றால் 3 நிலைகள் இருக்கின்றன, 3 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன என்று சொன்னால், தங்கள் மீது எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று அந்த பெண்கள் கருதினால், அவ்வாறு கருதி நோன்பை விட்டால் அவர்கள் வேறொரு நாளையில் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எப்படி? எங்களுக்கு தாய்மார்களுக்கே ஏதாவது ஆபத்து வந்துவிடும் இவ்வாறு இந்த நிலைமையில் நோன்பு நோற்றால் என்று அவர்கள் கருதினால் அவர்கள் வேறொரு நாளையில் அந்த நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது கட்டம் என்ன? பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் கருதினால், முதலாவது கட்டம் என்ன? அவர்களுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று கருதுகிறார்கள். இரண்டாவது கட்டம், பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதினால் அவர்கள் நோன்பு வைக்கவும் வேண்டும், அதாவது நோன்பை வேறொரு நாளையில கலா செய்யவும் வேண்டும். ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டி அவர்கள் ஒரு ஏழைக்கு சாப்பாடு வழங்கவும் வேண்டும். இது இரண்டாவது கருத்து, இரண்டாவது நிலை. எனவே இந்த நிலைமைகளில் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்று சொன்னால், எனவே அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு வேறொரு நாளையில் நோன்பு வைக்க வேண்டும். எப்படி? அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று பயந்தால், பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்தால் அவர்கள் நோன்பை வேறொரு நாளைக்கு பிடிப்பதுடன் ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு உணவு வழங்கவும் வேண்டும். இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். இரண்டாவது நிலை, அவர்கள் நோன்பை விடுகின்றார்கள். எதற்காக வேண்டி? தங்களுக்கும் ஆபத்து வந்துவிடும், தங்களது பிள்ளைகளுக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் நோன்பை விட்டு விடுகின்றார்கள். அவ்வாறு விட்டாலும் அவர்கள் நோன்பை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். நோன்பை மாத்திரம் கலா செய்ய வேண்டும். இரண்டாவது கருத்து சொல்கிறது, அவர்களுக்கு நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி? பால் கொடுக்கக்கூடிய தாயும் கர்ப்பிணி தாயும் நோன்பை விட்டால் அவர்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கு அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் அது போதும் என்று இரண்டாவது கருத்து சொல்கிறது. அவர்கள் என்ன ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அபூ தாவூத், நசாயி, திர்மிதி போன்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்லுகின்றார்கள். அந்த ஹதீஸிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பால் கொடுக்கக்கூடிய தாயை விட்டும் கர்ப்பிணி தாயை விட்டும் நோன்பை நீக்கிவிட்டான் என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை வைத்து அவர்கள் நோன்பு பிடிக்காவிட்டால் அதற்கு பகரமாக அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதும் என்ற செய்தியை இந்த அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் நோன்பை நீக்கிவிட்டான் என்ற அந்த வார்த்தை அவர்கள் தவறாக விளங்கி இருக்கிறார்கள். கடமை என்பது அந்த நிலைமையில் கடமை என்பதுதான் அவர்களை விட்டும் நீங்கிவிட்டதே தவிர வேறொரு நிலைமையில் என்ன, அந்த நிலை நீங்கிவிட்டால் மறுபடி நோன்பு நோக்க வேண்டும் என்பதை அவர்கள் விளங்க வேண்டும். எப்படி? பிரயாணியை போன்று. பிரயாணிக்கு எவ்வாறு நோன்பு கடமை இல்லையோ அதே போன்று கர்ப்பிணி தாயாக இருந்தால், பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருந்தால் நோன்பு பிடிப்பது கடமை இல்லை, ஆனால் கலா செய்வது கடமை. எப்படி ஒரு பிரயாணி கலா செய்வாரோ அதே போன்று இந்த பெண்ணும் கலா செய்ய வேண்டும். மூன்றாவது கருத்து சொல்கிறது, அந்த பெண்கள் நோன்பை விட்டால் 2 விடயங்களில் ஒன்றை செய்தால் போதும். நோன்பை கலா செய்ய வேண்டும், அல்லது ஒரு ஏழைக்கு ஒரு நாள் வீதம் உணவு வழங்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும்
ஒரு ஏழைக்கு உணவு வழங்க வேண்டும். அவ்வாறு இரண்டில் எதை செய்தாலும் போதும். நோன்பை கலா செய்யலாம் அல்லது ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்று மூன்றாவது கருத்து சொல்லுகிறது. நான்காவது கருத்து சொல்லுகிறது, நோன்பை கலா செய்தால் மாத்திரம் போதும், என்ன செய்ய தேவையில்லை, அவர்கள் குற்ற பரிகாரமாக ஏழைக்கு உணவளிக்க தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இப்பொழுது நாம் இந்த பல கருத்துக்களிலும் எந்த கருத்து சரியானது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், பிள்ளை வயிற்றுடன் கர்ப்பிணி பெண்களாக தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதவும் கூடும், அல்லது பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதவும் கூடும். எந்த நிலையாக இருந்தாலும் அவர்கள் நோன்பை விடலாம். ஆனால் பின்பு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். கலா செய்வதுடன் குற்ற பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கலா செய்வதுடன் குற்ற பரிகாரமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு சரியான ஆதாரம் எதுவும் கிடையாது. சரியான ஆதாரம் எதுவும் கிடையாது. எனவே அந்த பெண்கள் நோன்பை விட்டால் இந்த காரணங்களுக்காக வேண்டி அவர்கள் மறுபடி அந்த நோன்பை கலா செய்தால் மாத்திரம் போதும். அவர்கள் என்ன செய்ய தேவையில்லை, உணவு வழங்க தேவையில்லை. சிலர் சொல்லுகின்றார்கள், தாய்க்கு தேவையில்லை, தந்தைக்குத்தான் தேவை. ஏன்? தாய் யாருடைய பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாள்? கணவனின் பிள்ளையை தான் சுமந்து கொண்டிருக்கிறாள். எனவே என்ன, பெண் கொடுக்க தேவையில்லை, பெண் நோன்பை மாத்திரம் கலா செய்தால் போதும். ஆனால் கணவன் என்ன செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி உணவு வழங்க வேண்டும் என்றும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இருந்தாலும் சரியான கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் நோன்பை விட்டால் அவர்கள் மறுபடி அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதே சரியான கருத்தாக இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் இந்த நோன்பு யாருக்கு கடமை, நோன்பு யாருக்கு கடமை, அதற்குரிய நிபந்தனைகள் என்ன, நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்னவென்பதை நாம் பார்த்தோம். அதில் மொத்தமாக 6 நிபந்தனைகளை நாம் உங்களுக்கு சொன்னோம். அதன் தொடரில் தான் நாம் பார்த்தோம், அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் அவர்களுக்குரிய சட்டம் என்னவென்பதையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்து எங்களிடத்திலே இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன. ஒருவர் நோன்பு வைத்திருக்கின்றார், அவருடைய நோன்பு எவ்வாறு முறிந்துவிடும் என்று சொன்னால், சுமார் 6 அல்லது 7 காரியங்கள் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். நோன்பு முறிந்துவிடும். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், அதில் ஒன்று உண்ணல் பருகல். சாப்பிடுவதன் மூலமாக, குடிப்பதன் மூலமாக, வேண்டும் என்ன செய்யறாரு, சாப்பிடுறாரு. அதாவது கதவை மூடிக்கொண்டு கொஞ்சம் பசி வந்துச்சு, கொஞ்சம் திம்போம், மிச்சம் திண்டா நோம்பு முறிஞ்சிரும், எனவே கொஞ்சம் திண்டுக்குவோம் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, கதவை மூடிட்டு கொஞ்சம் சாப்பிட்டார். இப்ப என்ன, நோம்பு முறிஞ்சிரும். கடுமையான தாவமாக இருந்துச்சு, தண்ணீர் தாகம், கதவை லொக் பண்ணி கொண்டாரு, பக்கத்துல நல்ல கூலான தண்ணியை மிருக்கி கொஞ்சத்தை குடிச்சாரு, என்ன செஞ்சிரும், நோம்பு முறிஞ்சிரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது ஃபல் ஆன பாஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி ثم أتموا الصيام إلى الليل. சூரத்துல் பக்ரா 187வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் நோன்பு மாதமாக இருந்தால் இரவிலும் கூட கணவன் மனைவி சேருவது தடையாக இருந்தது. பின்பு அது ஆகுமாக்கப்பட்டது. இரவையில் கணவன் மனைவி சேர்ந்து கொள்வது என்ன, நோன்பு மாதத்தில் ஆரம்பத்தில் தடையாக இருந்தது, பின்பு அது ஆகுமாக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்போது அவர்களுடன் நீங்கள் கூடுங்கள், இப்போது
நீங்கள் அவர்களுடன் கூடுங்கள், உங்களுக்கு விதித்ததை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் ஃபஜ்ர் நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரை நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? ஃபல்ஆன பாஷிரூஹுன்ன, இப்போது அவர்களுடன் நீங்கள் சேருங்கள், கூடுங்கள். வபதகு மா கதபல்லாஹு லகும், உங்களுக்கு அல்லாஹ் விதித்ததை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் ஃபஜ்ர் நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த வசனம் மூலமாக நாம் தெளிவு பெறுகின்றோம், ஒரு மனிதன் வேண்டுமென்று உண்டால் அல்லது பருகினால், சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவருடைய நோன்பு என்ன செஞ்சிடும்? முறிந்துவிடும். காரணம் என்ன? அதிகாலை ஃபஜ்ர் வரைக்கும் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உண்ணலாம், பருகலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடி சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? உண்ணக்கூடாது, பருகக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்கின்றான். எனவே அதை செய்வதன் மூலமாக நோன்பு முறிந்து விடுகிறது என்பதை நாம் பார்ப்போம். எனவே இது ஒன்று. முதலாவது என்ன? உண்ணல், பருகல். இரண்டாவது, அதாவது பகல் காலத்தில், ஆரம்பத்தில் இரவு காலத்திலும் கணவன் மனைவி சேர்வது தடையாக இருந்தது. பின்பு அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது, இரவில் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் பகல் நேரங்களில் நோன்பு நோற்ற நிலையில் சேருவது கூடாது. அதுவும் நோன்பை என்ன செய்யும்? முறித்துவிடும். அந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே பதிவாகியுள்ளது. 1936 அந்த ஹதீஸிலே ஒரு மனிதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபி அவர்களே, நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நபி அவர்கள் அவரை பார்த்து, என்ன உன்னை அழித்தது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நபி அவர்களே, நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய மனைவியுடன் நான் சேர்ந்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, அப்படி என்று சொன்னால் ஒரு அடிமையை உரிமையிட உனக்கு வசதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு அப்படி வசதி கிடையாது என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் 2 மாதங்களா, அதுவும் முடியாது என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் அவர் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த சஹாபி இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டார். நபி அவர்களிடம் சில பேரித்த பழங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த பேரித்த பழங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த சஹாபிக்கு கொடுத்து சொன்னார்கள், இதை கொண்டு போய் மக்களுக்கு நீ தர்மமாக கொடுத்து விடு என்று சொன்னார். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், வல்லாஹி மா பைன லாபதைஹா அஹ்லு பைத்தின் அஃகர மின்னி. நபி அவர்களே, மதீனாவின் 2 மலைகளுக்கிடையே எங்களை விட அதிகமாக தேவையுடையவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் தான் பரம ஏழைகளாக அந்த இடத்திலே இருக்கின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தி புகாரில் வருகிறது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், கால அத்இமுஹு அஹ்லக, இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அதனை கொண்டு போய் நீ உணவாக கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். எனவே உடலுறவின் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். அவ்வாறு நோன்பு முறிந்தால் 3 குற்ற பரிகாரங்களில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்று, ஓர் அடிமையை உரிமையிட வேண்டும்.
அதற்கு முடியாவிட்டால் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கும் முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இப்படியே ஒன்றுமே இல்லை என்று நிலைமை இருக்கின்ற பொழுது இஸ்லாம் என்ன செய்யாது? முடியாது என்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி, நபி அவர்களே, அந்த ஏரியாவில் எங்களை விட ஏழை யாருமே கிடையாது என்று சொன்ன பொழுது, சரி அப்பா, நீயே கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாடாக கொடுத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். எங்களுடைய வகுப்பிலே கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாம் எங்களுடைய வகுப்பை முடிக்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.